மீனாட்சி, என்னாச்சு? இந்த நம்பருக்கு கால் பண்ணா அது ஆக்டிவேட்ல இல்லைன்னு சொல்லுது. ஓ அப்படியா? அப்போ வேற ஏதாவது ஸ்கேம் கால கூட இருக்கலாம்ல? இல்ல, அது ஒரு லேடியோட நம்பர் தான். அவங்க அட்ரஸ் நான் வாங்கிட்டேன். ஜீவா சொல்லும்போது கூட எனக்கு அவன் மேல முழுசா நம்பிக்கை வரல. ஆனா அவனோட கால் ஹிஸ்டரியில டெலீட் ஆயிருக்கு. நான் இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணா அது யூஸ்ல இல்ல. இதுவே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வேணும்னே ஜீவாவை யாரோ பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்கன்னு தோணுது. மீனாட்சி, நான் வேணா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேசட்டுமா? எனக்கு 2 days மட்டும் டைம் கூட. நான் பேசி எப்படியாவது ஜீவாவை வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன். சார் சொல்லுங்க சார். இப்போதான் சில ரிப்போர்ட்லாம் வந்தது. உன் தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு வந்திருக்கு. நெசமா தான் சொல்றீங்களா சார்? அவனை கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல அதுக்கான அவசியம்லாம் இல்ல. யோ ஏட்டு, அவனை ரிலீஸ் பண்ணு. சரிங்க. போப்பா போ. ஜீவா, ஜீவா வாடா. மீனாட்சி அம்மா உன்னை கைவிடலையா? எப்படியோ வெளியே வந்துட்ட. சார் இப்ப மட்டும் அவன் மேல தப்பு இல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சது? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ குரூப் இருக்கு. அவங்க தான் இந்த மாதிரி தப்பான வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. விசாரிச்சதுல இவன் வேற ஏதோ விஷயமா தான் போயிருக்கான். அதைத்தான் சார் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். யாரோ வேணும்னே என்ன மாட்டி விட்டுருக்காங்க. அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சைன் பண்ணிட்டு கிளம்பு. ஹலோ தேனு. மீனாட்சி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? ஜீவா குற்றவாளி இல்ல, நிரபராதி. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா? நிஜமாவா சொல்ற? அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம் தேனு. எனக்கும் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு ஜீவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். அதான் சரி உனக்கு ஒரு வார்த்தை சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். ஆமா, திடீர்னு எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? விசாரிச்சதுல ஜீவா மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டு சொன்னாரு. தேவையில்லாம எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சுல்ல? நமக்கே இப்படின்னா ஜீவாக்கு எப்படி இருக்கும்? ஆமா, ரொம்ப அவமானமா இருந்திருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் வாசலை இவன் மிதிச்சிருக்கா. இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மா, அப்படி பார்த்தா அவங்க பேரன் பாண்டியும் போலீஸ் ஸ்டேஷன் போனான். அவனை மட்டும் பொத்துனாப்புல உள்ள கூட்டு போனாங்க. நான் மட்டும் வரக்கூடாதா? எலே, அவ செஞ்சது நீ செஞ்சது ஒன்னா? தரங்கட்ட வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிற. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. பாட்டி, ஜீவா மேல நிஜமாவே எந்த தப்பும் இல்ல. இங்கற, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. உனக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? நீ சும்மாரு. அம்மா, அதான் சொல்றோம்ல, ஜீவா மேல எந்த தப்பு இல்லம்மா. அவன் தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டான். அப்ப வந்து போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சவங்களே விட்டுட்டாங்க. அப்புறம் என்னம்மா? டேய், இவன் என்ன தில்லாலங்கடி வேலை செஞ்சு போலீஸ் ஏமாத்தினானோ? என்ன அப்படியெல்லாம் ஏமாத்த முடியாது. அன்னைக்கு மீனாட்சி போக இடம் இல்லாம வந்து நின்னப்போ அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்பவும் நீங்க இப்படிதான், நீங்க அவளை உள்ள விடல. அவ உள்ள வந்தா நான் வெளியே போறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப ஜீவா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஜீவா உள்ள வரலனா நானும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். என்ன மருமவளே, எல்லா விஷயத்தையும் என்ன பார்த்து கத்துக்கோன்னு சொன்னா இப்படி போராட்டம் பண்றதையும் என்ன பார்த்து கத்துக்கிட்டியா? பேஷ் பேஷ், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, ஜீவா ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கான். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வீட்டு பையனுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும். நாமளே அவமானப்படுத்தினா எப்படி பாட்டி? அம்மா, பாவம்மா, ஒரு தப்பும் செய்யாதவன்.
வீண் பழி விழுந்துருச்சு. பிடிவாதம் பிடிக்காம ஜீவாவை உள்ள வர சொல்லுமா. ம், ம். இப்ப இவனுக்கு இம்புட்டு வக்காலத்து வாங்கி பேசுறியே, ஆ? இதுக்கு முன்னாடி இவனை ஒழுங்கா உருப்படியா வளர்த்துருக்கணும். அதுல கோட்டை விட்டுட்டு இப்போ சப்போர்ட்டுக்கு நிக்க கூடாது. இவன் தப்பான இடத்துக்கு போனதுனால தானே இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. அப்பத்தா மீனாட்சி ஆபத்தில் இருக்கான்னு ஃபோன் வந்ததால தான் நான் அங்கே போனேன். அதானே மீனாட்சி கோவ குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா உன்னாலதான் தாங்கிக்கவே முடியாதேப்பா. என் மேலே பாசம் காட்டாதவங்க மேலே கூட நான் பாசத்தை காட்டுவேன். என் மேலே பாசம் காட்டுறவங்கள நான் சும்மா விட்டுருவேன். இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவன் உண்மையை தானே அத்தை சொல்றான். ம். என் முன்னாடி பயந்து பதுங்கி கடந்ததுகெல்லாம் இன்னைக்கு என் முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சுக. ம். என்ன பண்றதாமாச்சி, எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சே. இன்னைக்கு குடும்பஸ்தானா நிக்கிறேன்னா அது உன்னாலதாம்மா. அந்த நன்றியை மறந்துட்டியே. இன்னைக்கு என்னை விட ஓ மருமக உனக்கு ஒசத்தியா தெரியறா இல்லையா? அப்படி இல்லம்மா. என்ன மருமவளே, உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதை நான் எப்படி மாத்தி கொடுத்துருக்கேன்? அது எல்லாத்தையும் மறந்துட்டேல்ல? உன் புள்ள மனோவுக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ண பணம் வாங்கி கொடுத்தேனே, அதை மறந்துட்டியா? தோ இந்த விளங்காதவனுக்கு கூட பணத்தை கொட்டியில படிக்க வச்சேன். அப்ப நான் உனக்கு தேவைப்பட்டேன், இப்ப நான் தேவைப்படலைல்ல. எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இப்ப என்ன எதிர்த்து பேசிட்டு நிக்கிறீங்க. இல்லம்மா, நாங்க சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆ இல்லப்பா, எல்லாத்தையும் நான் சரியா தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நீயும் உன் பொண்டாட்டியும் இப்ப என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தை, தயவு செஞ்சு நீங்க என்ன அப்படி சொல்லாதீங்க. இது வரைக்கும் நான் இவரோட பொண்டாட்டி நீங்க சொன்னதே இல்லை. மருமகளேன்னு தான் சொல்லுவீங்க. என்ன திட்டுறதா இருந்தா கூட மருமகளேன்னு சொல்லி திட்டுங்க அத்தை. சரி சரி, உடனே அழுதுகிட்டு நிக்காத. உன் பிள்ளைக்கு தண்ணியை ஊத்தி கூட்டிட்டு வா. இதுலயாவது நான் சொல்றத கேளு.